எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஊரு கூடி தேர் இழுத்தா பரவால்ல, ஆளுக்கு ஒரு திசையில இழுத்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி, க்ரூட் ஆயில் இறங்குறது நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம். அதே மாரி ஈரான், யுஎஸ் சைன் டீல் பண்ணது நல்ல விஷயம். ஆனா இடையில பூந்து இந்த யுஎஸ் ஃபெட் வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாரி, இனி இந்த வருஷத்துல இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமானதுனால, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கும் அப்படின்ற மாரி ஹாக்கிஸ் கமெண்ட் குடுத்திருக்காங்க. இதனால நம்ம அமெரிக்காவே கீழ விழுந்துருச்சு. அப்புறம் நம்ம ஆளுங்க என்னத்த பண்ண போறாங்க? நீங்க இறங்குனா நாங்களும் தான் இறங்குவோம். ஆனா அதே சமயம் நீங்க ஏறுனா நாங்க ஏற மாட்டோம் அப்படின்ற மாரி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம நம்ம மார்க்கெட் ஏறவே இல்ல இந்த ஈரான் யுஎஸ் வார்னால. ஆனா மத்த எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. நம்மளுக்கு ஒன்லி கிடைச்சது ஸ்டொமக் ஃபயர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து மத்தவங்க எல்லாம் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. நண்பர்களே, ஒரு 2 நண்பர்களுடைய கமெண்ட் உங்களுக்கு எப்படி உதவி செய்யுதுன்னு பாருங்க. சமீபத்துல எஃப்&ஓ பக்கம் போகவே கூடாது. அங்க போனாவே லாஸ் வருதே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நண்பர் போகாமயே இருந்திருக்காரு. கடைசியில பார்த்தா அவரை எப்படியோ விதி அவரை எஃப்&ஓ பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சு. கடைசியில பார்த்தா ரூ. 7,000 லாஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. அதுவே இன்னொரு நண்பர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரி நான் ஏவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுபடி ஏவரேஜ் பண்றேன். அது மறுபடி கீழ விழுந்துகிட்டே இருக்கு. மொத்தமா பார்க்கையில ரூ. 96,000 ஷேர். ரூ. 96,000 லாஸ். மார்க்கெட் என்ன மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் பயங்கரமான வைராக்கியங்க இவருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட். என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு இந்த கல்யாண் ஜுவல்லரி தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. நேத்து தான் ஓரளவுக்கு பறந்திருக்கான் சமீபத்துல. அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருந்திருக்காரு. கடைசியில பார்த்தா கடந்த 5 நாள்ல மட்டும் 13% மேல் நோக்கி ஏறி இருக்கு இந்த கல்யாண் ஜுவல்லரி. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல். இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய போர் ஒப்பந்தம் ஆயிட்டதுனால அப்படியே உலக மார்க்கெட்டிலே தலைகீழா குப்புற போட்டுட்டாங்க. பல்வேறு கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மிக முக்கியமா யுஎஸ் ஃபெட்டுமே வந்து இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டோட்டலா கமாடிட்டிஸ்க்கு வந்து இனிமேல் ஸ்கேர்சிட்டி இல்ல. எங்கேயுமே பிளான்ட் மூடி வச்சு விலை ஏத்த முடியாது இனி அப்படின்ற ஒரு தகவல்னால இந்த காப்பர் முதல் கொண்டு கோல்டு முதல் கொண்டு பல்வேறு கமாடிட்டிஸ்னுடைய பிரைசஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு. இதனால இந்த கமாடிட்டிஸை வச்சுக்கிட்டு சமீபத்தில் மிகவும் உச்சத்துக்கு வந்த ஷேர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிந்து காப்பர், ஹிந்து ஜிங்க், டாடா ஸ்டீல், நேஷனல் மியம், விடிஎல் இந்த செயில் அப்படின்ற ஸ்டீல் ஷேர்லாம் எங்கெங்க பெருசா ஏற போறாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம இருந்து பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பங்குகளே மிக உச்சத்துக்கு வந்துடுச்சு. எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் கமாடிட்டிஸ்னுடைய பிரைஸ் ஏறினது தான். இப்போ உலகமே தலைகீழா மாறிட்டதுனால இனி இந்த பங்குகளுக்கு அடுத்த சில மாதங்களுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப பல ட்ரேடர்களுடைய மத்தியில் இருக்கு. அடுத்த சில தினங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கீழே கீது இறங்கிருமோ அப்படின்னு பல ட்ரேடர்கள் சந்தேகிக்கும்படியாகவோ அல்லது பெரிய அளவுல ஏற்றம் அல்லது பெரிய அளவுல இறக்கம்னு ஏதாவது ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வரக்கூடிய பங்குகளாக இவை போன்றது இருக்குமா அப்படின்ற வாட்ச் லிஸ்ட்ல பல பேர் வச்சிருக்காங்க. நண்பர்களே, வேறு என்ன மிக முக்கியமான தகவல்கள்னா, இப்ப ஐபிஓ மார்க்கெட் சூடு பிடிக்காம இருந்தது. இப்ப இந்த ஈரான் வார்னுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் முடிஞ்சிட்டதுனால இப்ப பழையபடி ஐபிஓ மார்க்கெட்டுகள் சூடு பிடிக்க ஆரம்பிக்குமா? அதுல குறிப்பா இந்த வருஷத்துல வந்து என்எஸ்சி, ஜியோ பிளாட்ஃபார்ம், ஜெப்டோ, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற ஐபிஓக்கள் பெரிய அளவுல வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு அளவுல மறுபடியும் ஐபிஓக்கள் இப்ப கூட சமீபத்தில் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார். ஒரு ஐபிஓ சமீபத்தில் ஒன்று அலோகேட் ஆச்சுங்க, பரவாயில்ல லிஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்கு. ஏன்? பல்வேறு பிரச்சனைகள் தீந்துடுச்சு அப்படின்ட்டு. இனி மறுபடியும் அந்த உக்ரைன் ரஷ்யா மட்டும் போர் தீவிரம் அடையாம இருந்தா சரிதான். எப்படி நம்மளுக்கு எவனார்த்த தொந்தரவு பண்ணுவானுங்க, அது இல்லாமையெல்லாம் இல்ல. பட் இப்போதைக்கு என்ன தகவல்னா ஐபிஓ மார்க்கெட் மறுபடியும் சூடு பிடித்து விட்டது அப்படின்றதான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதாந்தா தன்னந்தனி ஆளாக டிவிடெண்டும் பயங்கரமா சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஸ்டாக்கினுடைய விலையும் கண்ணா பின்னாடி ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஒரு செய்தி என்னன்னா, அதுல கண்டிப்பா இந்த வேதாந்தானுடைய டீமர்ஜர் இருக்கும். சரி, டீமர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் இத்தனை பிசினஸ் இருக்கு. அலுமினியம் தனியா இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ் தனியா இருக்கு, அயன் அண்ட் ஸ்டீல் வேதாந்தானுடைய பேரண்ட் கம்பெனி தனியா இருக்கு, அது போக பவர் தனியா இருக்கு.
ஸோ இதுல எந்த கம்பெனி வேதாந்தாவினுடைய பேரண்ட் கம்பெனி எப்படி பல லட்சங்கள் சம்பாரிச்சு கொடுத்ததோ பல பேர்த்துக்கு, அது மாதிரி இதுல வேற எந்த கம்பெனி அந்த மாதிரி லாபம் சம்பாரிச்சு தரும்? மறுபடியும் பேரண்ட் கம்பெனியை தான் பிரிச்சு விட்ட பிறகு பேரண்ட் கம்பெனியை தான் மறுபடியும் சம்பாரிச்சு தரப்போகுதா? அல்லது அலுமினியம் எல்லாம் ரொம்பவுமே டிமாண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடியது, அதே மாதிரி பவர்லாம் டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு, இது மாதிரி வேற ஏதாவது சம்பாரிச்சு தரப்போகுதா? இப்ப வரைக்கும் பிரித்து விடப்பட்ட பிறகு பேரண்ட் கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி பெருசா ஏறி வரல, ஐடிசி பெருசா ஏறி வரல, அது மாதிரி பல்வேறு கம்பெனிகள், பெரிய கம்பெனிகள் பேரண்ட். இப்ப சீமென்ஸ் கூட எடுத்துங்க, சீமென்ஸ் எனர்ஜி கீழே இறங்கி மேலே ஏறிட்டான், ஆனா சீமென்ஸ் பெருசா மேல் நோக்கி ஏறி வரல. ஸோ பேரண்ட் கம்பெனியை அடுத்து திரும்பி மேலே வரப்போகுதா அல்லது இண்டிவிஜுவல் கம்பெனிஸா? எந்த கம்பெனி மேல் நோக்கி வரும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. இந்த மாசத்துல மட்டும் எனக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் மொய் எழுதுற மாதிரி 5 ஷேர்லயே தலைக்கு 1000 ரூபாய் மொய் எழுதிட்டுமா? நண்பர்களே, இப்பதான் ஒரு த்ரில்லிங்கான விஷயத்தை பார்க்க போறோம். இந்த என்எஸ்சி ஐபிஓ வரதை வச்சு எத்தனையோ பேர் சம்பாரிச்சிட்டாங்க. இந்த ஐஎஃப்சி அப்படின்ற ஷேர்லாம் எக்கச்சக்கமான லாபம். 2024ல என்ன ஹை இருந்தானோ அந்த ஹையை வந்து இந்த ஐஎஃப்சியை மீட் எடுத்துருச்சு. ஏன்? ஐபிஓ வரும்பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய சில பங்குல ஆஃபர் ஃபார் சேல் வழியா விற்பாங்க அப்படின்ற ஒரு தகவல்னால. சரி, அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஐசி வந்து தன்னிடம் உள்ள பங்கை விற்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி இப்ப இந்த எஸ்பிஐ அப்படின்ற ஷேர் கிட்டையுமே பங்குகள் இருக்கு, என்எஸ்சியினுடைய பங்குகள் இருக்கு. இவங்களும் ஐபிஓல செல் பண்ணல அப்படின்ற ஒரு தகவல் வருது. இப்ப இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த என்எஸ்சி ஐபிஓ வரும் பொழுது அப்படின்ற ஒரு தகவல் வருது. அந்த தகவலை வச்சுக்கிட்டு இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் அப்படின்ற பங்கு 186 ரூபா வந்திருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப இது போன்ற பங்குகள் த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, எஸ்பிஐ, அதே மாதிரி எல்ஐசி, இவங்கெல்லாம் தன்னுடைய அவங்க விற்கிறாங்களோ இல்லையோ, வித்தாலும் அதுக்கு உண்டான பணம் என்பது உள்ள வருது, இல்லைனாலும் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே எஸ்பிஐ ஆகட்டும், இந்த என்ஐஏசிஎல் ஆகட்டும், இது போன்ற பங்குகள்லாம் வந்து தன்னுடைய பழைய ஹையை பிடிக்க போகுதா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. ஐஎஃப்சிஐ மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான் அது லிஸ்டிங் வர்றதுக்குள்ளேயும். அடுத்தது இந்த என்ஐஏசிஎல் என்ன பண்ணும், எஸ்பிஐ என்ன பண்ணும், எல்ஐசி எல்லாம் என்ன பண்ணும்? இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹோல்டிங் என்பது இந்த என்எஸ்சி ஷேர்ல வச்சிருக்காங்க. என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்ப சில முக்கியமான பங்குகள் அதெல்லாம் சிலது கீழே இறங்கி கிடக்கு, திரும்பி ஏறுமா, தன்னுடைய பழைய ஹையை திருப்பி பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சில மிக முக்கியமான பங்குகள் ஏறாம கிடக்குதே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பங்குகளுடைய லிஸ்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒன்று, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். அவன் ஒரு துளி ஏறி வந்தாலும் இதெல்லாம் ஒரு ஏற்றமே இல்லை. 720 795 என்பது வந்தாலும் அதுக்கு இடையில ஒரு 4 ரவுண்டு போயிட்டு வந்து இப்ப மறுபடியும் கூட கீழே விழுந்தாலும் சரி அல்லது மறுபடியும் மேலே ஏறினாலும் சரி, இதுல என்ன ஒரு பெரிய வருத்தம்னா 1000 ரூபாய் வரலையே அப்படின்றது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் கம்பெனி கோஃபோர்ஜ், உலகத்தில் உள்ள அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஐடி கம்பெனிகளும் கும்பா பாடிக்கிட்டு இருக்கல, இவன் தனியா கீழிருந்து மேல வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ தொட்ட ஒரு ஆள். ஸோ இவன் ஏதாவது ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை எப்ப தாண்டும் அப்படின்ற மாதிரி பல்வேறு ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் சில கம்பெனிகள் கீழே விழுந்து கிடக்கு. அதனுடைய செய்திகள் என்ன அப்படின்றது பார்ப்போம். என்னத்தியாக ஒரே இன்சூரன்ஸ் கம்பெனியா வருது அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிகள்ல தான் இப்ப நியூஸ் இருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, இந்த ஐசிசில ஆரம்பிச்சு, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லயும் பல்வேறு நியூஸ் என்பது என்னன்னா, பெரிய அளவுல பல்வேறு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இறங்கி கிடக்கு. அதுவாக இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்எஸ்சி ஐபிஓல வேற ஹோல்டிங் வச்சிருக்காங்க, அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ ஏறுதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனியில் அது போக இப்போ ஒரு சமீபத்தில் ஆஃபர் ஃபார் சேல் என்பது வந்தது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் தான் தற்போதைக்கு நியூஸ் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல ஒரு லோவில் விழுந்திருந்தான். அங்கிருந்து மிகப்பெரிய அளவில் ஏறி மறுபடியும் அதே லோக்கு பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேர் ஒரு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு செய்தியில இருக்கு. அதே மாதிரி ஐபிஓக்கள்னு வந்துட்டாவே சில மாதங்களுக்கு அதிரடியாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி
எத்தனையோ பங்குகள் இப்ப அப்படிதான் இருக்கு. ஒரு காலத்துல NSDL அப்படின்ற ஷேர் இப்ப எப்படி ரொம்ப சுமாரா இருக்கு. CDSL அப்படின்ற ஷேர் எப்படி பெருசா மூவ்மெண்ட் ஆகாம கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஆனா அவங்களே ஒரு காலத்துல IPO வந்தப்ப அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்படிதான் இப்ப சமீபத்துல IPOவாக வந்த மீஷோ அப்படின்ற ஒரு ஷேர் மறுபடியும் தன்னுடைய லோ பிரைஸ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கான். இப்பதான் ஒரு இந்த பாருங்களேன், இந்த 2026ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டானா, மறுபடியும் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களை ஏமாத்திட்டான். அந்த லோ பிரைஸ்ல இருந்து பிக்கப் ஆகவே இல்லை. மறுபடியும் கொஞ்சம் கீழ் நோக்கி போனவன் மறுபடியும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி ஓரளவுக்கு ஹைட் வந்திருந்தான். மறுபடியும் தற்போது 167 ரூபாய்னு கீழே விழுந்திருக்கக்கூடிய இந்த மீஷோ மறுபடியும் திரும்ப ஒரு முறை மேல வருமா அல்லது இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிக முக்கிய கேள்வியா இருக்கு. இன்னும் ஒரு வாலட்டிலிட்டியான ஷேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரமல் ஃபார்மா. இவன் பெருசா ஏறதா இருந்தாலும் சரி, பெருசா இறங்குறதா இருந்தாலும் சரி, சிறிய அளவுல ஒரு மாற்றம் கொண்டு வரதா இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு வாலட்டிலிட்டியான பங்காகவே சமீபத்தில் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரமல் ஃபார்மா அப்படின்ற ஷேர் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகுமா இல்லையா அப்படின்றதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா ஃபார்மா செக்டர் ஷேர்ஸ் எல்லாம் பல்வேறு பங்குகள் தன்னுடைய பழைய கையை மீட்டெடுத்துட்டானே. இந்த பயம் இன்னும் லோலயே சுத்தி கொண்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ 1.5 மாதத்திற்கு இல்லாத 1.5 வருஷத்துல இல்லாத அளவுல தாண்டினதுக்கு அப்புறம் உண்மையிலேயே பல பேர்த்துக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா மொமெண்டம் போடாம அப்படியே வண்டி ஆஃப் பண்ணிட்டு சரி பாய் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டான். ஸோ மறுபடியும் பழையபடி இந்த பங்குல ஏதாவது ஒரு மொமெண்டம் வருமா, வால்யூம் அதிகமாக நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தற்போதைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கு. நண்பர்களே, அடுத்து இந்த ட்ரைடன்ட் ஷேர், இது ஒரு சிறிய விலை பங்காக இருந்தாலும் லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. தற்போதைக்கு இவனுடைய சக்தி 2026ல எப்படி இருக்குன்னா 21 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் ஒரு 30 to 40% மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இவனுடைய சக்தி இருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரைடன்ட் ஏதாவது பழையபடி ஒரு 30 ரூபா வந்து எக்ஸிட் கொடுக்குமா அல்லது மறுபடியும் ஒரு 20 ரூபா பக்கத்தில் இது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஒரு பங்கு. ஸோ மறுபடியும் ஒரு 20 ரூபா பக்கத்தில் ஒரு ஃபால் ஆகுமா அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மார்க்கெட்ல ஏதாவது ஒன்று வரணுமே அப்படின்ற எதிர்பார்ப்பு. சரிங்க நண்பர்களே, இன்றைய வீடியோவினுடைய கடைசி தகவலாக இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இந்த வருஷத்துல ஒவ்வொரு முறையும் இறங்கிய பிறகு ஒரு சிறிய அளவுல ஏற்றம் வந்திருக்கு. இந்த முறையும் ஏற்றம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் பலவீனமாக உள்ள இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஒரு 10-20% மறுபடியும் திரும்பி மேலே ஏறி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்குமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழேயா அல்லது மேலேயா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டராக இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.